அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ளிக்கிழமை தவறாம சூரா கஹ்ஃப் ஓதுறவங்களா நீங்க? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வாரம் நமக்கு நன்மைகள் தர்ற இந்த சூரா கஹ்ஃப் மக்காவுல இறக்கப்பட்டது. இந்த அத்தியாயம் 4 கதைகள் நம்மள்ட்ட சொல்லுது. முதல் கதை ஃபித்னா ஆஃப் ஃபெய்த், சிலை வணங்கிகளான ஒரு சமூகத்திலிருந்து தப்பிச்ச குகைவாசிகளை பத்தினது. இரண்டாவது கதை ஃபித்னா ஆஃப் வெல்த், செல்வத்தினால ஏற்பட்ட ஃபித்னா, செல்வம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதரோட நன்றி கிட்ட தன்மையை சொல்லுது. மூன்றாவது கதை அறிவினால் ஏற்பட்ட ஃபித்னா, அல்லாஹ் தன்னுடைய அறிவின் வல்லமையை காட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பயணத்தின் மூலமா பாடம் கற்பிச்சத நமக்கு இந்த கதை சொல்லுது. நான்காவது கதை ஃபித்னா ஆஃப் பவர், தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு ஆட்சி செய்த துல்கர்னைனை பற்றிய கதை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு கதையை பற்றியும் விரிவா நம்ம பார்க்கலாம். யார் அந்த குகைவாசிகள்? அவங்கதான் வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன்னு உறுதியா நம்பினவங்க. அவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாமே சிலை வணங்கிகளாக இருந்தாங்க. குகைவாசிகள் தொடர்ந்து அல்லாஹ் ஒருவன் தான் அந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க பேச்ச யாருமே கேட்கல. குகைவாசிகள் அந்த சமூகத்தால தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அல்லாவிடமிருந்து அந்த ஊர்ல இருந்து வெளியேறி ரகசியமா குகைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உத்தரவு வருது. அதனால அவங்களோட நாயை கூட்டிட்டு அந்த குகையை நோக்கி போனாங்க. குகையை நோக்கி போன அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை செஞ்சு காட்டினா. சூரியன் கிழக்கு பக்கம் உதிக்கும் போது குகையோட வலது பக்கம் வெளிச்சப்படும். சூரியன் மறையும் போது குகையோட இடது பக்கம் வெளிச்சப்படும். வலது இடது பக்கமா மாறி மாறி அவங்க உறங்குகளுக்கு வசதியா அவங்களுக்கு இடத்த அல்லாஹ் அமைச்சு கொடுத்தான். ஆழ்ந்த உறக்கத்துக்கு அப்புறம் முழிச்ச குகைவாசிகள் ஒருவர் மற்றவர்கிட்ட, நாம எவ்வளவு நாள் இங்க தங்கி இருந்தோம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு நாள் அல்லது பாதி நாள் தான் இங்க தூங்கிட்டு இருந்திருப்போம்னு சொல்றாங்க பதில். அல்ல அவங்க எல்லாரும் கூடி சேர்ந்து பேசி ஒருத்தங்கள்ட்ட ஒரு காசு கொடுத்து, நீங்க வெளியில போய் மக்களை பாத்துட்டு வாங்க, நம்மள அடையாளம் தெரியாத மாதிரி அவங்கள்ட்ட நடந்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அவர் பாக்குற ஊர்வாசிகள் அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவர் கொண்டு போன காசு செல்லாத காசுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. வெளியில போன அவர் குகைக்கு வந்து அவர் பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க தோழர்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இணை வச்ச மக்கள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்கான்னு சொல்லிட்டு குகைவாசிகள் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம உறுதியா இருந்தா நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி. ஃபித்னா ஆஃப் வெல்த், இந்த கதையில இரு மனிதர்கள் பத்தி அல்லாஹ் சொல்றான். அதுல ஒருவனுக்கு இரு தோட்டமும் அதற்கிடையில 6 ஓடிக்கொண்டும் இருக்கிற வளமான செல்வத்தை தரக்கூடிய இடத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு நாள் அவன் தன் நண்பன் கிட்ட, நான் தான் உன்னை விட போலிலும் மக்கள் தொகையிலும் உயர்ந்தவனா இருக்கேன்னு சொல்லிட்டு கர்வமா பேசுறான். அது மட்டும் இல்லாம படைத்த அல்லாவையும் மறுமையும் நிராகரிச்சான். அதற்கு அந்த நண்பன் கோபப்பட்டு, உனக்கு என் இறைவன் இவ்வளவு அருட்கொடை கொடுத்திருந்தும் நன்றி கெட்டு பேசுகிறாயா? உன் தோட்டத்தை விட மேலானதை என் இறைவன் மறுமையில் எனக்கு கொடுப்பான். உன்னோட நன்றி கெட்ட தன்மையால உன் தோப்பின் மீதும் அல்லாவுடைய கோபம் இறங்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அந்த நண்பர் சொன்ன மாதிரியே சில நாட்கள்ல இவரோட விளைபொருள் எல்லாமே அழிந்து மரம் செடிகள் எல்லாம் அடியோட சாய்ந்தது. இந்த கதை மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுது. ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட, இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளி யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் தான் மிகச்சிறந்த அறிவாளின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது தவறுன்னு உணர்த்துவதற்காக அல்லாஹ் அவரை விட அறிவாளியான ஒரு நல்லடியாரை பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு அளிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறு வயது பணியாளனை கூப்பிட்டு இரு கடலும் சேர இடத்துல ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாக்குறாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்க கூட சேர்ந்து நான் பயணிக்கலாமான்னு கேக்குறாங்க. அதற்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம், என்னோட பயணி உங்களுக்கு பொறுமை வேணும். நான் செய்யும் செயல் பற்றி நானே விவரமா சொல்ற வரைக்கும் நீங்க அதை பத்தி என்னிடம் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒரு கப்பல்ல பயணிக்கிறாங்க. திடீர்னு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஓட்ட போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படகுல ஓட்ட போட்டு படகுல உள்ளவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்களான்னு கேக்குறாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களால என் செயலை பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாதுன்னு. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மன்னிச்சிருங்க, இனிமே நான் உங்கள்ட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன்னு. அப்புறம் கரைக்கு வந்த பிறகு ஒரு சிறுவனை பாக்குறாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறுவனை கொலை செய்யறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒன்னும் செய்யாத ஒரு சிறுவனை காரணம் இல்லாம எப்படி நீங்க கொலை செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன், உங்களால என் செயலை பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதற்கு மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம், மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் கேள்வி கேட்டா இந்த பயணத்துல இருந்து என்ன விலக்கிருங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க உள்ள மக்கள் இவங்க 2 பேருக்கும் உணவு கொடுக்க மறுக்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ள ஒரு சுவர் பாதி இடிக்கப்பட்டு இருக்கு. அதை பார்த்து ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அதை சரி பண்றதுக்காக அங்க போய் அதை சரி செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த சுவர் சரி செய்வதற்காக நீங்க இந்த ஊர்வாசிகள்கிட்ட கூலி கேட்கலாமே என்று கேட்காங்க. அதற்கும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பயணம் இதோட முடிந்தது. நீங்க பொறுமை இழந்த விஷயங்களை பத்தி நான் இப்ப உங்கள்கிட்ட விளக்காம சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்களுக்குள்ள
விளக்கங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பல் கூலி வேலை செய்யற ஏழைகளுடையது. அவங்க போற வழியில அநியாயம் செய்யற ஒரு அரசன் இருக்கிறான். அவன் நல்ல கப்பலை பார்த்தா அவங்கள்ட்ட இருந்து அதை அபகரிச்சிருவான். அதனால அவங்க கப்பலை சேதப்படுத்தின. கொலை செய்யப்பட்ட அந்த சிறுவனோட தாயும் தந்தையும் நல்ல நம்பிக்கையுடையவர்களா இருந்தாங்க. இந்த சிறுவன் வாலிப வயது வந்ததும் அவங்களை அநியாயம் செய்யும்படியும் இறைவனை நிராகரிக்கும்படியும் செய்வான். அதனாலதான் நான் அவனை கொலை செஞ்சேன். அந்த சுவர் அந்த கிராமத்தில் உள்ள 2 அனாதை குழந்தைகளுடையது. அதற்கு கீழே அந்த குழந்தைகளோட தந்தை வச்ச புதையல் இருக்கு. அந்த குழந்தைங்க வாலிப வயது அடையும் வரை சுவர் கீழே விழாமல் இருக்க அந்த சுவரை நான் கட்டினேன். இந்த 3ம் நான் என் சுய அறிவோட செஞ்சது கிடையாது. என் இறைவன் எனக்கு அருளியதையே நான் செய்தேன்னு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. இந்த பயணத்தின் மூலமா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் அவனோட அறிவின் வல்லமையை விளக்குறான். ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு நடக்கும் போது நம்ம கிட்ட நிறைய கேள்வி தோணும். ஏன் இன்னைக்கு இது நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்னு. ஆனா அல்லாஹ் நமக்கு தெரியாத நன்மையை எதிர்காலத்துல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். 4வது அல்லாஹ் சூரா காஃப்ல துல்கர்னைன் பத்தி நம்மள்ட்ட சொல்றான். பூமியில அவருக்கு ஆட்சி அதிகாரத்தையும் எல்லா விதமான சாதனங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கியிருந்தோம்னு சொல்றான். துல்கர்னைன் மேற்கிலும் கிழக்கிலும் தன் படைகளோட சென்று அங்குள்ள சமுதாயத்தை எல்லாம் வழி நடத்தி சீர்படுத்தினார். 3வதா 2 மலைகளுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு சமூகத்தை கண்டார். அந்த மக்களோட பேச்சு விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த மக்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் எங்கள்கிட்ட அதிகமா அராஜகம் செய்யறாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவர் எழுப்பிட்டாங்க, அதுக்காக உங்களுக்கு ஏதேனும் கப்பம் செலுத்தணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு துல்கர்னைன், என் இறைவன் எனக்கு அதிகமா கொடுத்திருக்கான், உங்கள் உழைப்பின் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தடுப்பு சுவர் கெட்டதுக்கு தயாராகிறாங்க. பாலங்களால அந்த 2 மலைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்புறாங்க. அதுக்கு மேல நெருப்பை அதன் மீது ஊற்றுகிறார்கள். பிறகு உருக்கிய செம்பை சுவற்றின் மீது ஊற்றினார்கள். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் ஏறி வராத அளவுக்கு உயரமாகவும் துளையிட முடியாத அளவு வலுவாகவும் அந்த சுவர் அமைஞ்சிச்சு. துல்கர்னைன் கூறினாங்க, இது என்னுடைய இறைவனின் கருணையாகும். இறைவன் வாக்களித்த நேரம் வந்துவிட்டால் அவன் இதனை தூள் தூளாக்கி விடுவான். என்னுடைய